ஹாய்ங்க. இன்னைக்கு கொள்ளு குழம்பு செய்யும்போது எனக்கு ஒரு குட்டி ஸ்டோரி ஞாபகம் வந்துச்சு. அத உங்க கூடயும் ஷேர் பண்ணிக்கிறேன். எங்க ஊர்ல பார்த்தீங்கன்னா, இந்த கொள்ளு குழம்பெல்லாம் ஆட்டாங்கல்ல தான் ஆட்டி செய்வாங்க. ஸோ எங்க வீட்ல வந்துட்டு ஆட்டாங்கல் இருக்கும். பக்கத்து வீட்டு பாட்டி எங்க வீட்டு ஆட்டாங்கல் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் அப்போ ஒரு 4த், 5த் படிச்சுட்ருப்பேன். அந்த பாட்டிக்கு அப்பவே 80 வயசு. அவங்க அப்பவும் அந்த ஆட்டாங்கல்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. எப்பல்லாம் அந்த கொள்ளு குழம்பு செய்றாங்களோ, அப்பல்லாம் எங்களுக்கு வந்துட்டு ஒரு பார்ட் எடுத்து குடுத்துருவாங்க. நானும் எங்க அக்காவும் அதில சர்க்கரை போட்டு சாப்பிடுவோம். அதனாலேயே அந்த ஆத்தாக்கு நாங்க வந்துட்டு கொள்ளாத்தான்னு பேர் போட்டிருந்தோம். இன்னைக்கு நான் செய்றப்ப அவங்க தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தாங்க. அப்புறம் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, சின்னம்மை, பெரியம்மைலாம் போடும்போது 10 நாளைக்கு பத்திய சாப்பாடு தான். உப்பு, காரம் இல்லாம. அந்த 10 நாள் கழிச்சு அம்மா இறங்குனதுக்கப்புறம் தண்ணி ஊத்துவாங்க. லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணெய் தண்ணி ஊத்துவாங்க. அந்த எண்ணெய் தண்ணி ஊத்துனதுக்கப்புறம் தான் நமக்கு உப்பு, காரம் போட்டு சாப்பாடு தருவாங்க. அந்த அன்னைக்கு எண்ணெய் தண்ணி ஊத்தி முடிச்சதுமே, இந்த கொள்ளு பருப்பு தான் தருவாங்க. இந்த பச்சை வெங்காயம், கருவேப்பிலலாம் போட்டு அரைச்சு செஞ்ச கொள்ளு பருப்பு தான் சாதத்துல போட்டு பெசஞ்சு தருவாங்க. அந்த 10 நாள் கழிச்சு இந்த கொள்ளு பருப்பை சாப்பிடும்போது அவ்வளோ அமிர்தமாட்டம் இருக்கும். உங்க ஊர்லயும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்களான்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.